ஹலோ குட்டி பசங்களா, இன்றைக்கி ஜொப்பு ஜாமா சமையலில் சேமியா கேசரி செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள்: சேமியா, முந்திரி, திராட்சை, தண்ணி, சர்க்கரை, நெய், ஏலக்காய் தூள், கேசரி பவுடர். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வானல் வச்சுக்கலாம். அதில் நெய் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன். முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா வறுத்து வரட்டும். திராட்சையை சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா பலூன் மாதிரி வரட்டும். முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. தனியாக எடுத்து வச்சிடலாம். சேமியாவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. சேமியாவை தனியாக எடுத்து வச்சிடலாம். 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் சேமியாவுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துட்டான சேமியாவை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வருது பாருங்க. இப்போ சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியா நல்லா வெந்து வருது பாருங்க. சேமியா நல்லா கெட்டி ஆயிடுச்சு. சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள், வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சேமியா கேசரி சூப்பராக இருக்குது. நீங்களும் ஜொப்பு ஜாமா வச்சுருந்தா செஞ்சு பாருங்கள்.